தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்த ஆவணத்தை விடுவிக்க அதிகாரிகள் லஞ்சம் கேட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் பிரேமதாசிடம் கேட்கலாம். வணக்கம் அருள் பிரேமதாஸ், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சந்தியா. சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் பொன்னேரி அருகே 2 வீட்டு மனைகளை வாங்கியுள்ளார். அந்த 2 வீட்டு மனைகளை அவர் பத்திரப்பதிவு செய்து பொன்னேரி சார் பதிவு அலுவலகத்தை நாடியிருக்காரு. அங்கு மனு செய்த அவர் அங்கு தனது வீட்டுக்கான பத்திரங்களை பதிவு செய்து அதற்கு உண்டான ஆவணங்களை திரும்ப கேட்க சென்ற பொழுது பொன்னேரி சார் பதிவாளர் சங்கர் என்பவர் அதை விடுவிக்க அந்த பத்திரங்களை விடுவிக்க வேண்டுமானால் 15,000 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என்று கேட்டுள்ளனர். இதனை தொடர்ந்து வேறு வழியில் பல முறை அவர் லஞ்சம் கொடுக்காமல் பத்திரத்தை வாங்க வேண்டும் என்று எண்ணியுள்ளார். ஆனால் அது நடைபெறாமல் போகவே பத்திரப்பதிவாளர் கேட்ட பணத்தை 15,000 தருமாறு ஒத்துக்கொண்டு அவர் யாரிடம் பணத்தை தர வேண்டும் என்று பத்திரப்பதிவாளர் கேட்ட நிலையில் பத்திரப்பதிவாளர் சங்கர் தனது எழுத்தரை அனுப்பி அவர் மூலியம் அவர் உதவியாளர் அனுப்பி உதவியாளரிடம் பணத்தை தரும்படி சொல்லி அந்த பணம் எழுத்தரிடம் வழங்கப்பட்டு திரும்ப அந்த பணம் பத்திரப்பதிவாளர் சங்கரிடம் கொடுத்துள்ளார்கள். இந்த நிலையில் இது குறித்து ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசில் நடராஜன் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் 8க்கும் மேற்பட்ட காவலர்கள் போலீசார் அந்த சார் பதிவாளர்களுக்கு சுற்றி வளைத்திருந்தனர். இந்நிலையில் இன்று மதியம் அந்த 15,000 பணத்தை நடராஜன் சங்கர் அந்த உதவியாளரிடம் கொடுக்கும் போது கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர்களை சுற்றி வளைத்து பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தாவேக ஆட்சி பதவி ஏற்றவுடன் லஞ்சமே இல்லை என்று சொல்லி சட்டசபையில் அறிவிக்கும் அளவுக்கு பொய்யான ஒரு தகவலை பறிப்போர் இந்த நிலையில் மாநிலம் முழுவதும் லஞ்சம் தலைவிரித்து அறிகிறது. ஏற்கனவே திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகம், திருத்தணி நகராட்சி அலுவலகம் கடந்த 2 மாதங்களாக லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்சம் பெறுவதை அதிரடியாக சோதனை செய்து பல லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்திருக்காங்க. தற்போது பொன்னேரியில் நடைபெற்ற சம்பவம் தமிழ்நாட்டில் லஞ்சம் தலைவிரித்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் இருக்கு சந்தியா. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.